பெரியார் படம் மட்டும் இல்லை, அம்மையார் ஜெயலலிதா படத்தை அகற்ற சொன்னாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அகற்றுவார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் படத்தை அகற்ற சொன்னாலும் அகற்றுவார். ஏற்கனவே சசிகலாவை அகற்ற சொன்னார்கள், அகற்றினார். அவருக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்து வாய்ப்பு கொடுத்த திரு டிடிவி தினகரன் அவர்களை அகற்றினார். இப்பொழுது தந்தை பெரியாரை அகற்றியிருக்கிறார். மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து ஜெயலலிதா அம்மையார் பெயர் அவர்களையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பெயரையும் அகற்ற வேண்டும் என்றாலும் அகற்றுவார். அதைத்தான் மாண்புமிகு முன்னாள் நிதியமைச்சர் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஆகவே இதைத்தான் அகற்ற வேண்டும் என்று சொல்ல அவர்களுக்கு யாரும் அக்கறையோடு கட்டளையிடுகிறார்களோ அதை அவர் செய்வார். இப்போது அதிமுக என்பது பாஜகவின் கிளை கழகமாக மாறியிருக்கிறது. ஆகவே அவருடைய மூத்த கழகம், அவருடைய தலைவர் மோடியும் அமித்ஷாவும் என்ன சொல்லுகிறார்களோ அதை அவர் நிறைவேற்றுவார். இதுதான் யதார்த்தமான உண்மை. தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் தெரியும் அதிமுக யாருடைய பிடியில் இருக்கிறது. அதிமுகவை இப்போ வழிநடத்துபவர் அமித்ஷா அவர்களா, மோடி அவர்களா, எடப்பாடி பழனிசாமி அவர்களா என்றால் எல்லோருக்கும் தெரிந்த கதை. டெல்லியிலிருந்து அதிமுகவை இயக்கி கொண்டிருக்கிறார்கள். இதுதான் யதார்த்தமான உண்மை. நாங்கள் கேட்டிருக்கோம், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அது எண்ணிக்கை பிரச்சனை கிடையாது. காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் தமிழ்நாட்டுடைய மக்கள் தான் பெரியது. அந்த கணக்கில், எண்ணிக்கை கணக்கில் போகாமல் தமிழ்நாட்டு மக்களையும் தமிழ் மண்ணையும் காப்பாற்றுவதற்கான இந்த கூட்டணி திமுக, காங்கிரஸ், இந்தியா கூட்டணி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எண்ணிக்கையை நாங்கள் பேசி தீர்த்துக் கொள்வோம். அப்படிலாம் அதுவும் பேசுகிறேன். ஓகே, தேங்க்யூ. ஒரு சர்ச்சையும் இல்லையே. என்ன சர்ச்சை? ஒரு சர்ச்சையும் கிடையாது. நாங்கள் தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்கிறோம். தலைவர் மல்லிகார்ஜுன கார்கேவோ, தலைவர் ராகுல் காந்தியோ, எங்களுடைய பொறுப்பாளர் திரு கிரீஷ் சோடகரோ, நானும் எதையுமே சொல்லலையே. சில ஸ்பெக்குலேஷன் அவங்களா வெளியில் கசிய விடுறாங்க, ஏற்படுத்துகிறாங்க. அது உண்மை இல்லை, உண்மைக்கு புறம்பானது. நாங்கள் முழு மூச்சாக உண்மையோடு திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணியை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம்.